ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணும், எந்த மாதிரி போகும் இன்றைக்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து நிஃப்டி ஒரு 43 பாயிண்ட் அப்பில் முடிச்சிருக்குது. க்ளோஸ் பண்ணும்போது 22,648 க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேண்டில் தான். ஒரு ஹை பார்த்தீங்கன்னா 22,710, லோ 22,648. ஒரு 150 பாயிண்ட் தான் வேரியேஷன் இருக்குது. 648 150 பாயிண்ட் கூட இல்லையே, 60 பாயிண்ட்ஸ் வேரியேஷனில் அவ்வளோதான். ஸோ டோட்டல் சைட் வேஸ் நேற்று மேலே கீழே மாறி மாறி ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு ட்ரேடுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாதுங்கிற பாலிசி இருக்கிறதுனால நான் வந்து ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். வேறு எந்த ட்ரேடும் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஈவினிங் வரையுமே சைட்வேஸாக தான் இருந்தது. ஸோ இப்போது நிஃப்டி வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. நிஃப்டி வந்து 22,530 ஹோல்டு பண்ணுற வரையும் நம்மளுக்கு அப்வர்ட் மூமெண்ட்டு மேக்ஸிமம் கேரண்டி தான். 22,500 அதை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 22,300 தான் அடுத்த டார்கெட். கண்டிப்பாக 22,300க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ மெயின் 22,530 to 22,500 இதை ஹோல்ட் பண்ணணும் நிஃப்டி. இதிலேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி 22,785 இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அப்வர்ட் மூமெண்ட் வந்து புல்லிஷாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டே டைம் ஃப்ரேமில் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து 30 மினிட்ஸில் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே தான் நேற்று வந்து அந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நிஃப்டி. இதில் கூட பாருங்கள் 22,566. நாளைக்கு வந்து உங்களுக்கு இதை பிரேக் டவுனும் இல்லாட்டி பிரேக் அவுட்டை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டு இருக்கும். ஒன்று கீழே வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 22,566. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 22,720 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 22,784 22,800 வரையும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் ட்ரேடிங் பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வால்யூம் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். வால்யூம் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இருக்காது. இருந்தாலும் எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு நாள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்களா. இப்போ வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, 22,566 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து டார்கெட் 22,400 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அந்த வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட்டு வரும்போது ட்ரெயில் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓரளவு ப்ராஃபிட்டை கேரண்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டே வாங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அடுத்து பார்ப்போம். 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நான் இந்த ஃபிபோனச்சி சீரீஸை வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நேற்று 22,000 20,711 இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தது. மேலே எங்கேயும் க்ளோஸ் பண்ண இடத்துல தான் ஓப்பன் ஆகி ஓப்பன் வந்து 22,567 அந்த ஒரு கேண்டில்லே வந்து 567லேருந்து 22,659 வரையும் போயிருக்குது. அதுக்கப்புறம் அப்படி சைட்வேஸ் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இந்த ரெண்டு பாருங்கள், நேற்று மட்டும் எத்தனை தடவை இந்த இடத்த வந்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வந்து இந்த 22,711 வந்து டச் பண்ணிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்க போயிடுச்சு. இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு
80 பாயிண்ட்ஸு இல்லை ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 22,630 இல்லாட்டி 22,620 வச்சுக்கோங்க. 620 வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி 22,566 வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். இது ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அதோடைய லோவை வந்து பிரேக் பண்ணும்போது ட்ரேட் எடுங்க. கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமைனால சும்மா சைட்வேஸ் மார்க்கெட் போய் செல் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா அதோட நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதுதான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அதை வெளியில் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு டே ட்ரேடிங் ஏதாவது ஸ்டாக்கில் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கோங்க. ஆப்ஷன் மார்க்கெட்டுங்கிறது டேஞ்சர் மார்க்கெட்டு. ஒன்றுக்கு மேலே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கேபிட்டலை பதம் பார்த்துரும். கேபிட்டலை இது பண்ணுற வரையும் நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்மளை அறியாமலே. ஸோ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். நம்மளுடைய பணத்தை எடுக்க தான் இந்த பெரிய பண முதலைகள்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம இரையாயிடக்கூடாது. நம்மளுடைய டிசிப்ளினும் மைண்டை வந்து கண்ட்ரோலாகவும் இருக்கணும். ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து கரெக்டாக எடுக்கணும். இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னா ரிவார்டு கரெக்டாக டபுளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரேடை எடுக்க வேண்டாம். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் வந்து ஃபிபனாச்சி சீரிஸ் ஸ்விங் ஹையிலேருந்து ஸ்விங் லோக்கு வரைகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் எடுத்துருக்குது பாருங்கள். 0.23 வந்து 2-3 தடவை எடுத்திருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்குது 382லேருந்து ஓகே. இங்கேருந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணி 382ல் ரிவர்சல் ஆச்சுன்னா 0.5 அண்ட் 0.618 நம்ம டார்கெட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 22,700 டார்கெட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 0.382 வந்து 22,650, இது வந்து 700. ஸோ இதில் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகும்போது அந்த ஹையில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 22,634 இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா வெளில வந்துடுங்க. 22,618 நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது ஸ்டாப் லாஸ் 22,632 வச்சுக்கிட்டு ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 0.236 வந்து நம்ம பிரேக் பண்ணிச்சுன்னா அதை ரீடெஸ்ட் எடுக்கும்போது டார்கெட் வந்து 22,567 இதை டார்கெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் மாறும். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிவர்ஸலோ இல்லாட்டி பிரேக் அவுட்டுக்கோ இல்லாட்டி பிரேக் டவுனுக்கோ வெயிட் பண்ணி கரெக்டான ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.